ஓடாத. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஓய், நில்லு. காப்பாத்துங்க, நில்லு. ஓய், யாராவது காப்பாத்துங்க. விடு. ஓடி. என்னை விடு. சத்யா. நீதா சுரேஷா? அடிங்க, ஒரு பொம்பளை அடிச்சு கொண்டுட்டு என்ன தெரியவட்டா உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன்டா கான்ஸ்டபிள்? மேடம். எஸ் மேடம். யோ, எந்த ஊர்ல நீ வேலை பார்த்த? லாக்அப் குள்ள இப்படிதான் ஒரு அக்யூஸ்ட் உட்கார வைப்பியா? மேடம், நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் சார் வந்து எந்த எஃப்ஐஆரும் போட வேணாம்னு சொல்லிட்டார் மேடம். அதுக்குள்ள ரெக்கமெண்டேஷனா? வர வர நம்ம போலீஸ் ஆபீசர்ஸா இல்ல ஹையர் ஆபீஷியல்ஸ்க்கு கூர்க்கவானே தெரிய மாட்டேங்குது. ச்சே. குட் மார்னிங் மேம். நீங்க போங்க. குட் மார்னிங் மேம். ம். என் பேரு சாருபாலா. ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க. என்ன நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களா? ம். சரி, வாங்க. ம், உட்காருங்க. உங்களுக்கு வக்கீல் வள்ளிய தெரியுமா? ம், தெரியும் மேம். அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள நீங்க எப்பவாவது சந்திச்சிருக்கீங்களா? வீக்லி 2 டைம்ஸ் எப்ப வேணாலும் பாத்துக்குவோம். ஓ, என்ன விஷயமா? லேடிஸ்க்கு எப்போ எங்க எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க. ம். அவங்க பேட்ச்ல மகளிர் மன்றத்துல நானும் ஒரு உறுப்பினரா இருக்கேன். ஓ, அப்போ நீங்க எல்லாம் லேடி டெரரிஸ்டான ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேடம். சரி, கடைசியா நீங்க அந்த வள்ளி எப்போ மீட் பண்ணீங்க? என்ன விஷயமா பேசுனீங்க? என்னோட ஃப்ரெண்ட் ரூம்மேட் சந்தியாவை காணோன்னு தேடிட்டு இருந்தோம். சந்தியாவோட வீட்ல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு யாருமே இல்ல. ம். அதான் மேடம் கிட்ட சந்தியாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேட்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஏ, உங்க மகளிர் சங்கத்துல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? இல்ல மேடம். மேடம் கத்தி பேசுவாங்க, மத்தபடி யாரும் டென்ஷன் ஆகுற அளவுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. சரி, நீங்க அந்த சந்தியாவோட அட்ரஸ் கொடுங்க. ஷூர் மேம். நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்றேன். உங்க மொபைல் நம்பர் கொடுங்க. இந்தா, எழுதி கொடு. சரி, நீ கிளம்பு. யார் நீங்க? என் பேரு ராமநாதன், சுரேஷ் கம்பெனியோட எம்டி அண்ட் சேர்மேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஹலோ சார், உங்களை தான் கேக்குறேன். என் சன் சுரேஷ இந்த ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தகவல் வந்தது. அதுக்காக தான் வந்தேன். உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க சார்.
சாரி. சார், உங்க பையனை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா இல்ல பெயில் எடுக்கலான்னு வந்தீங்களா? என்ன மேடம், ஒரு போலீஸ் ஆபீசருக்கு பப்ளிக்கோட ஃபீல் தெரியாம இப்படி விளையாடுறீங்க? அப்பாவியான என் பையனை தப்பான கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு கேட்க வந்த என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்றீங்க? யார் சார் உங்களை டென்ஷன் பண்ணது? உங்க பணக்காரத்தனத்தை எல்லாம் ஸ்டேஷனுக்கு வெளில கட்டி வச்சுட்டு உள்ள வாங்க. பையனை ரிலீஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியா வந்தீங்க? ஏதோ போலீஸ் ஸ்டேஷனை விலைக்கு வாங்கிட்டு போலான்னு இருக்கிற மாதிரில வந்தீங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சரி, இப்ப என்ன? என் பையன் இந்த கேஸ்ல சம்பந்தப்படலன்றதுக்கான ப்ரூஃப் என்ன? போஸ்ட் ரிப்போர்ட். ரெக்கமெண்டேஷன் லெட்டரா? இல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். என்ன ராமநாதன், ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்களா? சார், நான் இன்ஸ்பெக்டர் முன்னாடி தான் இருக்கேன். அவங்க கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம். யாரு? கமிஷனர். ஹலோ. மிஸ் அகலியா? எஸ் சார். வக்கீல் வள்ளி கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? சார், இது வரைக்கும் நாங்க விசாரிச்சதுல வள்ளின்னு இருக்கிறவங்கள சுரேஷ் தள்ளி விட்டதுனால அவங்க தலையில பலமா அடிபட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னு நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். அந்த கேஸை நீங்க மறுபடியும் ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். பட் வை சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த அம்மா காலையில குடிச்ச காஃபில ஸ்லோ பாய்சன் இருந்திருக்கு. ஓ, அப்படிங்களா சார்? ஆமா, அதனாலதான் இறந்திருக்காங்களே தவிர அவர் கீழே தள்ளி விட்டதால இல்ல. ஐ see. இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல சார். சுரேஷோட அப்பா என்னோட பழைய ஃப்ரெண்டு. என்கொயரியை முடிச்சிட்டு அவரை ரிலீஸ் பண்ணி அனுப்புங்க. தேவைன்னா நம்ம கூப்பிட்டுக்கலாம். எஸ் சார். தேங்க்யூ சார். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.